பண்ணிடுவாங்க விட்டு விட்டாரு அட்வொகேட் என்ன அடிக்கிறாரு பார்த்துக்கோங்க. இரும்பு ஸ்டூல் வச்சு அம்மிக்கல்ல வச்சு அடிச்சுட்டு பழைய ஏடிஎம்கே அரசியல் மேல போடுவேன், உன்னையும் உன் குழந்தைய கொலை செய்வேன்னு மிரட்டுறான் சார். காரை உடச்சி வச்சிருக்கான், என் பைக்கை தூக்கி வெளியே போட்டுருக்கான். உன் வீட்டு பொருள் எல்லாம் தூக்கி ரோட்ல வீசிட்டு பழைய சிவோ மேல போடுவேன், சிவோ பிஏ மேல போடுவேன். அதுக்கு தான் நான் என்ன எங்க ஐயா கிட்ட வந்து சரண் அடைஞ்சிட்டு எங்க ஐயா எங்க இடம் கொடுக்குறாரோ நான் போறேன். இதனால எவ்வளவு பிரச்சனை வந்து பாருங்க, என் குடும்பத்தையே கொலை செய்ய வரேன். ஆமா சார், இரும்பு ஸ்டூல வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க சார். புருஷனும் பண்ணாட்டி 4 நாளைக்கு முன்னாடி ஜிஹெச்ல படுத்துட்டு இருக்கேன் நான். இங்க பாருங்க, ஜிஹெச்ல படுத்திருக்கேன் நான். சீஃப் டாக்டரோட அனுமதி இல்லாம இப்ப என் உயிரை காப்பாத்திக்க நான் ஒடியாரேன். எனக்கு இல்ல சார், என் உயிர் முக்கியம் இல்ல, என் குழந்தை முக்கியம் இல்ல. நான் எவ்வளவு வேணாலும் அவமானப்படலாம், என் குழந்தைய நான் சாகடிக்க விட முடியுமா சார்? நீங்க ரிப்போர்ட் எழுதிட்டு போங்க. என் காரை பெட்ரோல் வச்சு கொளுத்திட்டு ஏடிஎம்கே அரசியல் மேல பழிய போட்டுருவேன்னு புருஷனை பொண்டாட்டி 4 நாளும் எங்களை மிரட்டுறாங்க. 10 நாள் ஆச்சு நான் சோறு சாப்பிட்டு. சார் எனக்கு 8 மாதம் சம்பளம் இங்கே தரணும் சார். சம்பளமும் தரல. அந்த ஒன்றும் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை. எனக்கு சம்பளம் கொடுத்துட்டா நானும் எங்கே டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் நான் போய் சர்வீஸ் பண்ணிக்குவேன். எனக்கு சம்பளத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அண்ணன் சம்பளம் கேட்டு நான் வந்திருக்கேன். அரசு ஊழியர்னால நாங்க சொல்றோம். வீட்டு பொருள் எடுக்க முடியாது, வீட்டுக்குள்ள நீ நுழைய முடியாது. ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணிட்டு சிஓபிஏ என்ன ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அடாவடிக்கு நீங்க போய் இப்ப விசாரிச்சு பாருங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போயிட்டாரு, 2 போலீஸும் வந்துட்டு போயிட்டாரு. உங்க வீட்டு பொருளை நீங்க எடுக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் ஜிஹெச் இப்போ எனக்கு சம்பளம் இருந்தா தானே நான் வேற பக்கம் போய் வீடு குடியேற முடியும். எனக்கு திங்ஸே எடுக்க முடியாது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய உதவி இல்லாம நான் திங்ஸே எடுக்க முடியாது. நான் போனா அடிச்சு கொலை பண்ணுவேங்கிறேன் சார். எங்க சார் போக சொல்லுங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. நான் தான் ஐடி ஃபார்ம் கொடுத்துருக்கேன் சார். சரிங்க சார், உங்களுக்கு சரிங்க சார். ஆமா, எனக்கு இப்போ தெரியாம என் டிரான்ஸ்ஃபரை நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டேன். இதனால எவ்வளவு பிரச்சனை சமுதாயத்தில் எனக்கு ஒரு 50,000 எமர்ஜென்சிக்கு